Good afternoon traders. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அனலைஸ். XAUSD சார்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே இருக்குன்ட்டு இது பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஆர்டர் பிளாக்ஸ் எங்கே இருக்குன்னு லைட்டில் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. அண்ட் ஹியர் ஆல்சோ ஓகே, ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை போட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போக முடியலை. ஓகே, இப்போ வந்து ஹரிசாண்டலாக இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் மல்டி டச்சஸ் இருக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளாரே தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர், அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போய் கீழே வந்து மறுபடியும் மேலே கீழே மேலே. ஆக்சுவலாக இப்போ தான் உடைக்கிறதுக்கு இதாகுது இந்த இடத்துல பிரேக்கு. ஸோ இந்த இடத்துல லைட்டில் ரீடெஸ்ட் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஃபால். வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இங்கேருந்து ஃபால் ஆகும் கிட்டத்தட்ட 4-3. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து மார்க்கெட் விட்டுட்டு போயிருக்கு. உங்களுக்கு அன்னைக்கே மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. கேட்டால் ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இது வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையே பிரேக் பண்ணிடும், இந்த இடத்த பிரேக் பண்ணிடும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஒரு ஸ்ட்ராங் ஒரு மினிமம் மைனர் சப்போர்ட் ஒன்று இருக்கு இந்த பிளேஸில். இங்கேருந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி புல் கேண்டில், அதாவது இந்த இடத்துல புல் கேண்டில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பை ஆப்ஷனுக்கு வந்து ஓகே. இல்லை இந்த இடத்துல வந்து பேரிஷ், இங்கே உடச்சி பேரிஷ் வந்துருச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூவாக இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் இது வரைக்கும் ஒரு ஃபால் கொடுத்துரும். இது கீழே வரைக்குமே வரும் ஃபால். இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துடும். ஸோ நம்மளோட டிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரி இங்கேருந்து இது வந்து ஒரு ஜாக்பாட் என்ட்ரி. ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிடலாம், எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஓகே, ஓகே, ஜாக்பாட் என்ட்ரி செல், அது ஒரு ஜாக்பாட் என்ட்ரி. ஓகே, இப்போ வந்து நம்ம செல் என்ட்ரி எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா
entry sell பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் கரண்ட் இடத்துல தான் 4483 இருந்து 4493 வரைக்கும் மார்க்கெட் என்ட்ரி செல். ஓகே, அண்ட் இதோட எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4520. ஏன்னா அது கண்டிப்பாக இந்த பெரிய இதுக்கு இங்கே வரைக்கும் தான் நம்ம எஸ்எல் வச்சே ஆகணும். 4520 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் வரும் எஸ்எல் இதுக்கு, இந்த ட்ரேடுக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு எஸ்எல் பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் வைக்கலாம். ஓகே டன். இந்த ஹையர் ஹை வரைக்கும் வைங்க, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் பஃபர் பாயிண்ட் விட்டு. ஓகே, திஸ் இஸ் அவர் எஸ்எல் 503.05 வச்சுக்கலாம். ஓகே, இதான் வந்து எஸ்எல் என்ட்ரி. ஓகே, எஸ்எல் என்ட்ரி அண்ட் டிபி. டிபி பார்த்தீங்கன்னா 4343. fancy. Okay, 4343. Total points. Total points பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்றது கிட்டத்தட்ட 140 பாயிண்ட்ஸ். அதனால தான் இது வந்து ஜாக்பாட் என்ட்ரி அப்படின்னு சொன்னேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக் ட்ரைலிங் எஸ்எல் ஆர் break even. Must. Okay, break even must. Okay, and then பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டே காம், வெயிட் ஃபார் என்ட்ரி. ஸ்டே காம், வெயிட் ஃபார் என்ட்ரி. Entry and exit or TP. ஓகே, இதுதான் நம்மளோட செட்டப்பு. ஓகே, இந்த இடத்துலையும் சரி, இந்த ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா மேஜராக நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர் பிளாக்ஸ், இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துலையும். அண்ட் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி மட்டும் இந்த இடத்துல கிராப் பண்ணிட்டு மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல் பிளேஸ் இந்த இடம். மஸ்ட் கேர்ஃபுல். Take a look this places. Okay, and also இங்கேயும். Okay, if bearish கண்டிப்பாக bearish கேண்டில் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டிப்பாக டிபி வந்து ஹிட் பண்ணிடும். ஓகே கைஸ், வெயிட் பண்ணுவோம். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சொல்லியாச்சு. இது மறுபடியும் நான் இந்த வீடியோ பற்றி சொல்லிடுறேன். இது வந்து ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர்.
அதே மாதிரி இது வந்து மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். அதுலேயும் XAUSD கோல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலடைல் ஜாஸ்தி. இது நம்ம வந்து ஒரு இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எண்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு அது ஆகும்ன்ட்டு ஒரு ப்ரெடிக்ஷன். பார்க்கலாம் இது எப்படி இதாகுதுன்ட்டு. வாலட்டிலிட்டி மார்க்கெட், அதனால நம்ம ப்ரெடிக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெயினாக. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். லைக், ஷேர் அண்ட் subscribe. Thank you all. Thank you very much. Thank you. Thank you. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ. நம்மளோட லாஸ்ட் வீடியோஸும் இருக்குது, யூடியூப்பில் சேனலில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் கொடுத்துருக்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்னஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட் அக்கௌண்ட்டும் அவைலபிள் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே பண்ணுறக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா சென்ட் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கூட ஃபண்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம். மினிமம் அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இஷ்டம் இருக்கிறவங்க மட்டும், இது நாட் அ கம்பல்சரி. ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ட்ரேடர்ஸ். பை. மீட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.